எம்ஜிஆர் வாரிசுன்னு சொன்னது பாக்கியராஜ மட்டும்தான். என்னுடைய கலை உலக வாரிசுன்னாரு. அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, கடையை மூடிட்டு போயிட்டாரு. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார், சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சார், ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார், நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார், எல்லா நடிகரும் கட்சி ஆரம்பிச்சாங்க. யாருமே போனி ஆகல. நீங்க திருப்பி கேட்கலாம், அது எப்படி திமுக எதிர்த்து எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் போனி ஆக மாட்டாங்க, என்ன காரணம் கேட்கிறீங்களா? என் கட்சி கிடைத்த தொண்டனை போல் இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு தொண்டன் கிடைத்திருக்க மாட்டான். எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் உடனே ஒருத்தர் கேட்பார், அப்ப எம்ஜிஆர் மட்டும் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கலையான்ட்டு. எம்ஜிஆர் நடிகரான கட்சி ஆரம்பிக்கல, திமுக இருந்துதான் நடிகர் ஆனார். திமுக 20 வருஷம் எம்ஜிஆர் உழைச்சார். எம்ஜிஆர் திமுக வளர்த்தார், திமுக எம்ஜிஆரை வளர்த்தது. 25 வருஷம் எம்ஜிஆர் திமுக இருந்து பிரிஞ்சு போன பிறகுதான் அன்றைய அரசியல் சூழ்நிலை எம்ஜிஆர் ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயிக்க முடியாது. எத்தனையோ நடிகர் வந்து போயிட்டார்கள், திமுக அழிப்பன்ட்டு அழிக்க முடியல. இன்னைக்கு இந்த கட்சிக்கு வயசு 75. இங்க இருக்கிற எல்லாரும் எம்எல்ஏ எம்பி ஆயிட முடியுமா? எல்லாரும் மந்திரி ஆயிட முடியுமா? எல்லாரும் கோட்டைக்கு போட முடியுமா? திமுக துண்ணுகிற ஒரு பெருமை என்ன தெரியுமா? பிச்சைக்காரனாக செத்தாலும் திமுக கட்சிக்காரனாக சாக வேண்டும். அதுதான் ஒவ்வொரு திமுக தன்னுடைய பெருமை. நான் முதலே சொன்ன இந்த கட்சிக்கு வயது 75. இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத பெருமை திமுகவுக்கு உண்டு. திமுக காரன் கெத்தா இருக்கிறான், திமுறா இருக்கிறான். என்ன காரணம்? பெரியவர்களே, தாய்மகளே, 75 வருஷம் இந்தியாவில் தேசிய கட்சி 6 கட்சி இருக்கு. காங்கிரஸ் 120 வருஷம், பாஜக, கம்யூனிஸ்ட், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ். காங்கிரஸ் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் 4 சின்னம் மாறிடுச்சு. முதல்ல ஒத்த மாடு, அப்புறம் ரெட்டை மாடு, அப்புறம் ராட்னம், இப்ப கை சின்னம். ஆளுகிற பாஜக கட்சி முதல்ல ஜனசங்கம், முதல்ல வேற சின்னம், இப்ப வேற சின்னம். கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்ச போது வேற சின்னம், ரெண்டாக உடைந்தது வேற சின்னம். பகுஜன் சமாஜ் ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். சமாஜ்வாடி ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். இந்தியாவில் 6 தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 40 மாநில கட்சி. பாமக தலைவர் ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சார் 88ல. அவர் கொடுத்த சின்னம் என்ன தெரியுமா? யானை. 91 தேர்தலில் பண்டுட்டி ராமச்சந்திரன் யானை சின்னத்தில் ஜெயிச்சாரு. நான் யானையில ஜெயிச்சேன்னு சட்டமன்றத்துக்கு யானையிலே போனாரு. தாமரக்கணி விட்டான் ஒரு அறை, யானையும் காணும் ராமச்சந்திரனையும் காணும். யானையை ஜூல விட்டாங்க, ராமச்சந்திரன் வீட்டுக்கு போயிட்டாரு. தேர்தல் கமிஷன் யானையை வாங்கிக்கின்னு மாம்பழத்தை கொடுத்தது, இதை சப்பின்னு இருங்கன்ட்டு. சார் மாம்பழத்தை சாப்பிட சொன்னாங்க, அப்ப நம்ம மாம்பழம் குத்தாச்சு. கட்சி ஆரம்பிக்க விட வேற சின்னம், இப்ப வேற சின்னம். நம்ம என்ன வைகோ கோவப்பட்டு வெளியே போனார், கொடை கொடுத்தாங்க. அடிச்ச புயல கொடை நிக்கல, பம்பரத்தை வாங்கி ஜாட்டி நம்ம கிட்ட கொடுத்து நம்ம கிட்டே வந்துட்டாரு. அதிமுக எம்ஜிஆர் 72 ஆரம்பிச்சார், 77 ஆட்சி பிடிக்கிறார், 87 செத்து போயிட்டார். 77 ஆட்சி பிடிக்கிறார், 87 செத்து போயிட்டார். 88 தமிழ்நாட்டில் தக்காளி சண்டை, ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்கும். என்ன ஆச்சு தெரியுமா? ஜானகிக்கு ரெட்டப்புறா கிடைச்சது, ஜெயலலிதாவுக்கு சேவல் கிடைச்சது. அதிமுக ரெட்டலை முடக்கப்பட்டது. எம்ஜிஆர் இறந்த போது ஒரு வாட்டி முடக்குனாங்க, ஜெயலலிதா இறந்த போது ஒரு வாட்டி முடக்குனாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா கட்சியும் ஆரம்பிக்கப்பட்ட போது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் 57 துவங்கி 2024 வரையில் அண்ணா பெற்று தந்த உதயசூரியனை தவிர வேறு சின்னமே பெறாத ஒரே இயக்கம் வரலாற்றில் திமுகவை தவிர வேறு இயக்கம் இல்லை. இந்த இயக்கத்தை தான் நேத்து வந்தவெல்லாம் திமுக அழிச்சிரும் ஒழிச்சிருவேன் சொல்றானா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தை அழிப்பேன் சொன்னவனை தான் இந்த இயக்கம் அழித்திருக்கிறது தவிர இந்த இயக்கத்தை எந்த கோமலால் அழிக்க முடியாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகிற இடம்லாம் சொல்லுகிறார், 200ல ஜெயிப்போம் 200ல ஜெயிப்போம்னு. ஆணவமா? இல்லை. அகங்காரமா? இல்லை. திமுறா? இல்லை. அப்புறம் எப்படி சொல்றீங்க 200 ஜெயிப்போம்னு? உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில். உங்களுக்கு அவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம், சொன்னதை செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. என் தம்பி பேசுற போது சொன்னா, ஆட்சிக்கு வந்தோம், கொரோனாக்கு 4000 தந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், மாசம் 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம், உங்க வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம், உங்க வீட்டு பையன் படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம், உங்க மாமியாருக்கு 1200, ஆட்சிக்கு வந்தோம், இலவச பஸ் பாஸ், ஆட்சிக்கு வந்தோம், இல்லம் தேடி கல்வி, ஆட்சிக்கு வந்தோம், வீடு தேடி மருத்துவம். இவ்வளவு கொடுத்தோம். ஆனா இவ்வளவு கொடுத்தாலும் ஒரு அக்கா சொல்றது, எல்லாம் கொடுத்தீங்க, கரண்ட் பில் ஏத்திட்டீங்களே. அதுல அந்த அக்காக்குது பேரு இப்படி வாங்கி இப்படி தரானு கிடையாது.
சத்தியமே தெரியாது. இதெல்லாம் இது குழப்பம் பண்றது. தண்ணி பிடிக்கிற இடத்துல கோயில் எல்லாம் போய் இப்படி வாங்கி இப்படி தரானுங்கன்னு சத்தியமா சொல்றேன். கரண்ட் பில் நாங்க ஏத்தல. உனக்கு சந்தேகம் வந்தா போறப்ப மாரியத்தை கொள்ள மண்ணவாரி போட்டுப்போ. நாங்க ஏத்தல. நீ திருப்பி கேட்கலாம், ஏன் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மோகன் தாயா, மாவட்ட செயலர் நிலைக்குழு சிற்றரசு தாயா, பரமசிவம் தான் கவுன்சில், நீங்க தான் பவர்ல இருக்கிறீங்க, இப்ப நீங்க கரண்ட் பில் ஏத்தாம யார அக்கா இப்பயும் சொல்ற நாங்க ஏத்தல. அப்ப யார் ஏத்துனது? ஒரு படத்தை சொல்லுவான் தெரியுமா, எல்லாம் மேலகிறோம் பார்த்துப்பான்ட்டு, எல்லாம் மேலகிறோம் பார்த்துப்பான்ட்டு. அந்த மாதிரி தான் 2011 2021 10 வருஷம் அதிமுக ஆட்சி நடந்தது. அந்த அம்மா 6 வருஷம் முதலமைச்சர் இருந்தது. நான் இப்ப அந்த அம்மா தான் சொன்னேன், பேர் சொல்லல. கவனிச்சிங்களா? பேர் சொல்லல. இதே ஜெயலலிதா சாவதுக்கு முன்னாடி இதே அண்ணா நகர்ல பல இடத்துல கூட்டம் பேசிக்கிறேன், ஜெயலலிதா தான் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா உயிரோடு சொல்ல ஜெயலலிதான்னு சொன்னேன். இப்ப அம்மா அம்மான்னு மரியாதையை தான் கூப்பிடுறேன். ஏன் தெரியுமா? அந்த அம்மா செத்த பிறகு தான் அந்த அம்மா மேல ஒரு மரியாதையே வந்தது. நீ திருப்பி கேட்கலாம், ஏன்பா உயிரோடு இருக்க சொல்ல மதிக்கல, செத்து போன பிறகு அம்மான்னு மதிக்கிறேன்னு சொல்லி. என்ன தெரியுமா காரணம்? செத்து போன பிறகு ஜெயலலிதா மேல ஏன் தெரியுமா மரியாதை வந்தது? இவ்வளவு பைத்தியக்காரரை வச்சு கட்சி நடத்திருக்கு பாரு. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அம்மா 6 வருஷம் முதலமைச்சர் இருந்து செத்து போச்சு. அப்புறம் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்தாரு, ஓபிஎஸ் வந்தாரு. அந்த மாதிரி 2014 2வது முறை ஜெயிச்சு முதலமைச்சர் இருக்கிற பொழுது நல்லா கவனிக்கணும். யாராவது அதிமுக அந்த கூட்டத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு கூட்டம் போட்டு பதில் சொல்லணும். டெல்லியில இருந்து ஒரு ஃபைல் வருது ஜெயலலிதா கிட்ட. பிஏ கொண்டு போய் ஜெயலலிதா கொடுக்குறாங்க. ஐயா அம்மா இந்த ஃபைல கையெழுத்து போட சொன்னார் மோடின்ட்டு. அந்த ஃபைல ஜெயலலிதா அம்மா படிச்சு பார்த்துதான் கண்ணெல்லாம் செவுந்து போச்சான், டென்ஷன் ஆயிடுச்சான், மூஞ்சில தூக்கி வீசிச்சான். யார்கிட்ட கையெழுத்து கேட்கறீங்க? விளையாடுறீங்களா? ஏன் ஜெயலலிதா அவ்வளவு கோபப்பட்டாங்க? ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆனாங்க? ஏன் அந்த ஃபைலை தூக்கி அடிச்சாங்க? அந்த ஃபைல் பேர் என்ன தெரியுமா? உதய் மின் திட்டம். நல்லா மனசுல வச்சுக்கோ. அந்த கோப்பு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. உதய் மின் திட்டம். ஏன் அந்த கோப்பை பார்த்த உடனே ஃபைலை பார்த்தோம் ஜெயலலிதா கோவப்பட்டு மூஞ்சில தூக்கி வீசிச்சுன்னா, அந்த ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சது மோடி அரசாங்கம். ஜெயலலிதா பார்த்தோன்னு ஏன் கோவப்பட்டாங்கன்னா, அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, இனிமே தமிழ்நாட்டில் கரண்ட் பில்ல நாங்க தான் ஏத்துவோம். எழுதி அனுப்பிச்சது யாரு? யாரு? இத பார்த்தோன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். நான் சொன்னேன்ல இறந்த பிறகு அந்த அம்மா மேல மரியாதை வந்ததுன்னு. அந்த அம்மா புடவை தான் கட்டி இருந்தது, ஆனா ஆம்பளை மாதிரி முடிவெடுத்தது. அந்த அம்மாயை பாராட்ட வேண்டும். பார்த்து இந்த ஃபைலை பார்த்து அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் ஸ்டேட்ல கரண்ட் பில்லை எப்போ ஏத்தணும் குறைக்கணும் நான் தாண்டா முடிவு பண்ணணும், டெல்லியில் இருக்கிற மோடி முடிவு பண்ணக்கூடாது, கையெழுத்து போட மாட்டேன்ட்டு அந்த அம்மா சொல்லிடுச்சு. அந்த அம்மா 2014 செத்து போச்சு. 4ஆம் தேதி செத்துதான், 5ஆம் தேதி செத்துதான். யார் அடிச்சா என்ன? 1 கோடி ரூபாய் இட்லி துணுக்குறானுங்க. எவ்வளவுக்கு? அந்த அம்மா சீரியஸ் ஆகுது. இவனுங்க 1 கோடி ரூபாய் இட்லி துணுக்குறானுங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே இட்லி சாப்பிட்ட பில்லு மட்டும் 1 கோடி ரூபாய். விளங்குவாங்களா அவனுங்க? கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி செத்து போச்சு. நல்லா கவனிக்கணும். உதய் மின் திட்டம் மோடி கொடுத்து அனுப்புறார். இந்த அம்மா கோவப்படுது, தூக்கி மூஞ்சில வீசுது, கையெழுத்து போடல. இவனுங்க ஆட்சிக்கு வந்தானுங்க. தான் மேல வழக்கு விடக்கூடாது, தான் பாதிக்கப்படக்கூடாது, தான் பதவியை காப்பாத்திக்கணும்ட்டு டெல்லியில இருந்து கோப்பு சென்னைக்கு வந்தது, கையெழுத்து போடல. இவனுங்க 3 பேர் டெல்லிக்கு போ. அண்ணா ரொம்ப முக்கியம். இப்ப அது ஒரு கையெழுத்து ஞாபகம் வந்துச்சு. இந்த 3 பேர் டெல்லி கிளம்பி போனானுங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், தங்கமணியும் அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து அந்த கால் ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு, எந்த கோப்புல ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னாரோ அந்த கோப்புல தங்கமணி கையெழுத்து போட்டாரு. இவனுங்க ஜெயலலிதா விசுவாசியா? அம்மா ஆட்சி நடத்துவோம். அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன கோப்புல போய் கையெழுத்து போட்டானுங்க. சரண்டா ஆயிட்டானுங்க, விட்டு கொடுத்துட்டானுங்க, தமிழ்நாட்டை வித்துட்டானுங்க. சென்னைக்கு வந்தாச்சு. 2021 திமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்து 3 மாசம் டெல்லியில இருந்து லெட்டர் வருது முதலமைச்சருக்கு. என்ன லெட்டர் தெரியுமா? கரண்ட் பில்லை ஏத்துங்க. முதலமைச்சர் அதிர்ச்சி ஆயிட்டாராம். கரண்ட் பில்லை ஏத்துறதா? இப்போதான் கொரோனாலாம் முடிஞ்சு மக்கள் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி கரண்ட் பில்லை ஏத்துறதுன்ட்டு. அடுத்த கேள்வி கேட்டாராம், 2வது கரண்ட் பில்லை ஏத்த சொல்லி சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் தானே முதலமைச்சர் கேட்கிறப்போ டெல்லிக்காரன் சொல்லியிருக்கிறான், போன வாட்டி ஆட்சியில் இருந்தவங்க சரண்டர் எழுதி கொடுத்துட்டான்.
உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டான். இனிமே அந்த அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குன்னு டெல்லி சொன்னது. முதலமைச்சர் ஏத்தல. 2வது லெட்டர் வருது, முதலமைச்சர் ஏத்தல. 3வது லெட்டர் வருது, முதலமைச்சர் ஏத்தல. 4வது லெட்டர் வருது, முதலமைச்சர் ஏத்தல. 5வது லெட்டர் மோடி அரசாங்கம் யாருக்கு எழுதிச்சு தெரியுமா? முதலமைச்சருக்கு எழுதல, மின்சாரத்துறை அமைச்சருக்கு எழுதல, மின்சாரத்துறை செயலாளருக்கு எழுதல. டெல்லி யார்த்தமா லெட்டர் எழுதுது? தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க்கு லெட்டர் எழுதுது. என்னன்னு தெரியுமா? நாங்க கரண்ட் பில்லை ஏத்த சொல்றோம், ஸ்டாலின் அரசாங்கம் ஏத்த மாட்டேன்னு சொல்லுது. ஆகவே இந்த மாசம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தர வேண்டிய தொகையை தராதீங்க. எவ்வளவு பாசம் பாத்தீங்களா மோடிக்கு? தமிழ்நாட்டு மக்கள் மேல எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா? ஏத்த மாட்டேன் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார், ஏத்த சொல்லி மிரட்டார் மோடி. ரிசர்வ் பேங்க் லெட்டர் எழுதுறாங்க, அவன் கடன் தர மாட்டேன்ட்டான். அவன் மின்சார வாரியத்துக்கு கடன் தரலன்னா இபி நடத்த முடியாது. சும்மாவே இபி ஆபீசர் போன் எடுக்க மாட்டானுங்க. சம்பளம் கொடுக்கலன்னா கஷ்டமாயிடும். வேண்டா வெறுப்பா இவனுங்க கையெழுத்து போட்டதால மத்திய அரசாங்கம் கிட்ட சொல்லி யூனிட்டுக்கு 4னா 50 காசு ஏத்தணும். இப்ப சொல்லி யார் ஏத்துனது கரண்ட் பில்ல? யார் ஏத்துனது? சத்தமா சொல்லுங்க. அதுல இன்னொரு கொடுமை தெரியுமா? நாங்க ஏத்தது 4னா ஹவுஸ் ஓனர் ஏத்தது 44 ரூபாய். இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்க பாவம். அரசாங்கம் ஏத்தது 4னா, ஹவுஸ் ஓனர் ஏத்தது அதை விட அதிகம். இன்னைக்கு கேட்கிறேன், ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன கோப்புல கையெழுத்து போடுறது எடப்பாடி பழனிசாமி. அந்த கரண்ட் பில் காரணமா இருந்ததும் எடப்பாடி பழனிசாமி தான். இப்படி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பது மோடி அரசு. தமிழ்நாட்டு மக்களை அரண் போல் காப்பது நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாகவும் மிக அழகாகவும் நம்முடைய இளைய தலைவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து எனக்கும் பேசுற வாய்ப்பளித்த அண்ணன் சிற்றரசுக்கும் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் பரமசிவனுக்கும் பாபு அவர்களுக்கும் என் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.